ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்ல இருந்து எப்படி நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதே இந்த மந்த் அண்ட் கான்ட்ராக்ட் வரதுல வந்து எக்ஸ்பிரி டேட்டே இருக்காது. சரி, இதுல தான் என்னன்னா நம்ம மெம்பர்ஸ் நிறைய மெம்பர்ஸ்க்கு டவுட் வருது, சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம 2524 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து எக்ஸ்பிரி டேட் கூட அவங்க செக் பண்றாங்க, சரிங்களா? எப்பவுமே என்ன பண்றோம், இப்போ நிப்டி இருக்கு பாத்தீங்களா, நிப்டியோட நம்ம வந்து nsindia.com இந்த வெப்சைட் வந்தாவே இங்க நமக்கு ஓபன் பிரைஸ் தெரியுது பாத்தீங்களா? இப்போ 25752 அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம 25750ங்கிறதா இன்னைக்கு ஃபுல் டே ஸ்ட்ரைக் பிரைஸ். சரி, இது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றதுல நம்ம மார்னிங் நிப்டி என்ன பிரைஸ்ல ஓபன் ஆகுதோ அதோட நியர்பை ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம லோட் பண்றோம். இப்போ 25752 அப்படின்னா 25750 லோட் பண்றோம், சரிங்களா? இதுவே 25776 இருந்தா என்ன அர்த்தங்க? இப்போ 25776 அது 25775க்கு மேல இருக்கு. அப்ப என்ன லோட் பண்ணணும்? 25800 2800 நம்ம லோட் பண்ணணும். இது ரொம்ப சின்ன விஷயம் தான், சரி. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றது. இது எப்ப நமக்கு தெரிய வருங்க? ஆக்சுவலா 907 மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் முடியுது எப்ப முடியுது? 9:07க்கு முடியுது, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றோம், 907க்கு நம்ம இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன லோட் பண்ணலாம்னு தெரிஞ்சிடும், கரெக்ட்டுங்களா? நீங்க என்ன பண்றீங்க, 907க்கு அங்கிருந்து பொறுமையா மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு டைம் இருக்குது, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றீங்க, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க நீட்டா லோட் பண்ணுங்க, சரிங்களா? பாருங்க, இப்போ ஆஃபீஸா வந்துட்டோம், சரிங்களா? இப்போ பேஜ் ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். பாருங்க, இப்போ இங்க இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எப்பவுமே கால் ஆப்ஷன், நீங்க இங்க போய் புட் ஆப்ஷன் லோட் பண்ணக்கூடாது, சரிங்களா? என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் 25750, சரிங்களா? இப்படி கொடுத்துடுறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணலாமா? இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதி இருக்குதுங்க, அதுலயே நிப்டி 10 மார்ச் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன நம்ம இப்ப இருக்கிறது வெப் கான்ட்ராக்ட், கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன கொடுக்கணும், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எஃப்இபின்னு கொடுங்க, ஓகேங்களா? பாருங்க, நம்ம சில நேரம் இந்த எக்ஸ்பெக்ட் கான்ட்ராக்ட் நேத்து முடிஞ்ச கான்ட்ராக்ட் எல்லாம் வருது, கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன லோட் பண்ணணும், பாருங்க இந்த செகண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு பாருங்க, நிப்டி எஃப்இபி 25750 கால் ஆப்ஷன், இது கொடுத்துருங்க. சேம் செகண்ட் பாக்ஸ் என்ன கொடுக்கணும், 25750 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறீங்க, எஃப்இபி கொடுத்துறீங்க. இப்போ என்ன இருக்குங்க, செகண்ட் புட் ஆப்ஷன். எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எஃப்இபின்னு கொடுத்தீங்கன்னாவே லிஸ்ட் வந்துடும், சரிங்களா? நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பண்ண வேண்டியது நிப்டி, சரிங்க? அதுக்கப்புறம் 25750, சரிங்க? அதுக்கப்புறம் போய் இப்ப ரெண்டு கொடுத்துருக்கேன், இப்ப என்ன இருக்கு, திரும்ப அதுல மார்க்ஸ் தான் வந்துருக்கு, திரும்ப போய் நீங்க எஃப்இபிங்கன்னா தான் வரும். அது சிம்பிளான ஒரு ஃபில்டர்ல 25750 என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணும், அடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம எந்த வார கார்டு எந்த மாசம் இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபெப், கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்றோம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எஃப்இபின்னு கொடுக்கணும். கொடுத்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் புட் ஆப்ஷன் செகண்ட் கால் ஆப்ஷன் இது கொடுத்து பேஜ் கொடுத்தாரு. இவ்வளவுதான் நம்ம பண்றோம், வேற ஏதாவது பண்றோங்களா? இதுல என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு எனக்கே ஒன்றும் புரியல, புரியுதுங்களா? இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குங்களா? அதாவது காலையில நீங்க நிப்டியோட இந்த பிரைஸை நீங்க பாக்குறீங்க, நம்ம வேற எதுவுமே பண்ண போதில்லை. இப்போ காலையில நிப்டியோட பிரைஸ் பாக்குறீங்க, அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் நியர்பை என்ன இருக்கோ அதை லோட் பண்றோம், கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செகண்ட் புட் ஆப்ஷன் இவ்வளவுதான் நம்ம பார்க்கறோம், சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம 25750 கால் ஆப்ஷன் செகண்ட் புட் ஆப்ஷன். இந்த மந்த் நீங்க மார்ச்னா எம்ஏஆர் மார்ச் கொடுக்குறீங்க, ஃபெப்னா எஃப்இபி, இதுல கிளியரா இருக்கு. சில நம்ம சில வந்து சொல்றோம், இதுல போய் ஃபின் நிஃப்டிக்கு வந்து கொடுத்துறாங்க. இப்போ நிஃப்டி வருதுங்களா, இப்போ நிஃப்டி நீங்க வந்து 25750 கொடுத்தீங்கன்னா சில நேரம் இந்த இடத்துல ஃபின் நிஃப்டில வரும், புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஃபின் நிஃப்டி அதுல இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க ஒரு தடவை, சரிங்களா? நான் ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்றது இல்லை, அதெல்லாம் எப்ப ட்ரேட் ஆகும், மாசத்துல கடைசி வாரம் மட்டும் தான் ட்ரேட் ஆகும், சரிங்களா? மற்றபடி என்ன பண்றோம், எல்லா நாளுமே நிஃப்டி ட்ரேட் பண்றோம், அப்புறம் சென்செக்ஸ் ட்ரேட் பண்றோம், ஓகேங்களா? இது பாருங்க, இப்போ பேஜ் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன நம்ம பாக்குறது, இப்போ உள்ள வந்துட்டோம், சரிங்களா? எப்படி அனலைஸ் பண்றது, இப்போ சார்ட்டிங்க நம்ம வந்து இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ சிஸ்டத்துக்கிட்ட கொடுத்துட்டோம், சரிங்களா? அந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, உள்ள அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு அதுவே அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லுது, கரெக்டுங்களா? அதுவே வந்து ஏஐ மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுது. அந்த ரிசல்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன ரியாக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத விஷயம். இவ்வளவுதாங்க ட்ரேடிங். நம்ம எல்லா அனலைஸுமே சாஃப்ட்வேரே பண்ணிடுது, கரெக்டுங்களா?
இதுவே இந்த சாஃப்ட்வேர் என்ன ஆகும்னா எல்லாத்தையும் நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். கரெக்டா? இது என்ன பண்ணுது, எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் மாதிரி கொடுத்துருது. என்ன ரிசல்ட் கொடுக்குது பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி டேபிள். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டை மூவ் பண்றது பெரிய டேட்டர்ஸ். சரிங்களா? மார்க்கெட் யாரு மூவ் பண்றாங்க? மார்க்கெட்டை மூவ் பண்றது ஹெச்ஐஐஸ். சரிங்களா? அதாவது ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ். அடுத்து டிஐஐஸ், அதாவது டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சரிங்களா? அப்போ எஃப்ஐஐ அண்ட் டிஐ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது, இங்க இருக்கிற மார்க்கெட்டை நகர்த்துறது. சரிங்களா? இது போக இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க யாருங்க? அவங்க மார்க்கெட் மேக்கர்ஸ். இது எக்ஸ்சேஞ்சாலே பர்மிஷன் கொடுத்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபண்ட் ஹவுசஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை நகர்த்துறாங்க. சரிங்களா? அப்ப மார்க்கெட்டை நகர்த்தணும்னா என்ன பண்ணணும் சொல்லுவாங்க? மார்க்கெட்டை நகர்த்தணும் அப்படின்னா அவங்க பை செல் பண்ணாதான் நகரும். புரியுதுங்களா? அப்போ ஒரு சைட் பை பண்றாங்க, ஒரு சைட் செல் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா அந்த சைட் எடுக்கலாமா வேண்டாமா? ஓகேங்களா? அது சொல்ற டூல் தான் இந்த எம்எஸ்பி. சரிங்களா? இப்ப என்ன சொல்லுதுங்க, இப்ப கரண்டா என்ன நடக்குது, நமக்கு 25,650 இருந்து 800 வரைக்கும் பை பண்ணியிருக்கிறாங்க இப்போ. ஓகேங்களா? அப்ப இதுல கிரீன் மென்ஷன் என்னது, இல்ல கிரீன் இருந்தா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரெட் இருந்தா என்னது, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் செல் பண்ணியிருக்காங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த எம்எஸ்சி டேபிள் என்ன சொல்லுதுங்க, நம்ம காலையில என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றீங்களோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் அந்த மணி. கரெக்டுங்களா? அப்ப 25,750. ஓகே, சென்டர்ல வந்துருச்சு. கரெக்டுங்களா? இது உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷன் இருக்கிறது என்னது, இந்த மணி. அப்ப 25,650 அடுத்து 700 இந்த மணி. அப்ப 800 850 அப்படிங்கிறது நமக்கு அவுட் ஆஃப் த மணி, ஓடிஎம். சரிங்களா? இதே மாதிரி ஆப்போசிட் என்ன இருக்கு, நேர் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப 25,750 அப்படிங்கிறது சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் த மணி. அப்போ 650 700 அப்படிங்கிறது புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. புரியுங்களா? புட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி. எப்பவுமே செல்லர்ஸ் எங்கிருந்து வருவாங்க, நமக்கு ஓடிஎம்ல தான் செல் பண்ணுவாங்க. இப்ப என்ன நடக்குது, 650 700 அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ல பாருங்க 25,850 கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க. அப்ப இது என்ன மார்க்கெட்டுங்க ஆக்சுவலா, ரெண்டு பக்கம் செல் பண்றாங்க. இங்க போய் பை எடுக்கலாமா? காலையும் செல் பண்ணிட்டு இருக்காங்க, புட்டையும் செல் பண்றாங்க. இதுல எப்படி நீங்க மொமெண்டா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? திடீர்னு மார்க்கெட் 500 ரூபாய் ஏற போதா இப்ப இருக்கிறப்போ? அப்ப இந்த மாதிரி நேரத்துல ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டெசிஷன். சாஃப்ட்வேர் நமக்கு ரிசல்ட் சொல்லிருச்சு. ஓகேங்களா? இப்படி இருக்குது மார்க்கெட், இப்படி இருக்கு. இங்க பையர்ஸ் இருக்காங்க, அங்க செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரே சைட்ல பையரும் செல்லரும் இருந்தா அங்க மூவ்மெண்ட் நடக்குமா நடக்காதுங்களா? ஒரு சின்ன எளிமையான விஷயம், ஒரே சைட்ல பையரும் இருக்காங்க, அதே சைட்ல ஓடிஎம்ல செல்லரும் இருக்காங்க, எப்படிங்க மூவ்மெண்ட் ஆகும்? எப்படி மூவ்மெண்ட் ஆகும்? மூவ்மெண்டே ஆகாது. புரியுதுங்களா? நமக்கு தேவை ஒரு கிளியர் கட்டான டைரக்ஷன். அவங்களுக்கு என்ன தெரியல, நாளைக்கு மூவ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க சென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படியே டிகே பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் என்ட்ரி பண்ணலாமா? என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதுலயே தெளிவா சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சுங்க, இந்த மாதிரி பொசிஷன் செட்டப் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, அங்க போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்? ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ நம்ம கால் சைடு ஃபுல்லாவே கிரீன் இருக்கு சார், புட் சைடு ஃபுல்லாவே 3 சைடு செல்லர்ஸ் இருக்காங்க சார். ஸோ கால் பை பண்ணக்கூடாது சார். நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், 25,750 இருக்கிறோம். கரெக்டுங்களா? 25,750 தான் இப்ப இருக்கக்கூடிய சென்டர் ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் த மணி காலையில மார்க்கெட் ஓபன் ஆனது. சரிங்களா சார்? இப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை சுத்தி யார் இருக்கான்னு பாருங்க. இப்ப நீங்க நல்லவங்களை சுத்தி இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிதான் விஷயங்களா, பாசிட்டிவான விஷயங்களை பேசினா வாழ்க்கை பாசிட்டிவா இருக்க போகுது. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ 25,750 அப்படிங்கிற அர்த்தம் பண்ணினா இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்க, இதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் சைட்ல பாருங்க, ஆப்போசிட்ல புட் சைட்லயும் பாருங்க என்ன நடக்குது. 25,700 கால் ஆப்ஷன்ல பாட்டத்திலையும் பையர் இருக்காங்க, நம்ம டாப்லயும் பையர் இருக்காங்க. ஓகே, ஆப்போசிட் என்ன நடக்குதுங்க, 25,700 புட் ஆப்ஷன்ல இங்க செல்லர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல யார் இருக்காங்க, இங்க செல்லர்ஸ். இந்த மணில யார் இருக்காங்க, பையர். இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் தெரியுது இல்லைங்களா, அங்க யாரும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, கால் ஆப்ஷனை மேல போக விடாம அங்க ஸ்டாப்பா இருக்கு. சரி, அதை விடுங்க. அதுக்கடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, 25,850 கால்லையும் செல்லங்க இருக்காங்க.
அப்போ கொஞ்சம் மொமெண்டா வரலாம், புரியுதுங்களா? ஆனா 200 பாயிண்ட் அளவுக்கு ஃபிளக்சுவேஷன், 100 பாயிண்ட் ஃபிளக்சுவேஷன் வராதுன்னு இவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி நேரத்துல நம்ம எதுக்கு பணத்தை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேட்கிறேன். இது ஹை ரிஸ்க் மார்க்கெட்னு சொல்லிட்டாங்க. யார் சொல்றாங்க? உள்ள ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற பெரிய பையர்ஸும் செல்லர்ஸும் சொல்றாங்க நமக்கு. கரெக்டுங்களா? இந்த மாதிரி நாங்க வந்து ட்ரெண்டை மாத்திட்டு இருக்கிறோம், நீங்க ட்ரெண்ட் மாற வரைக்கும் பொறுமையை வெயிட் பண்ணுங்க, மாறி முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு டேபிள் கிளியரா காட்டுமா இல்லைங்களா? அப்ப என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி மிக்ஸ்டப்பா இருக்கிறப்போ என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரியே பண்ணாம வெயிட் தான் பண்ணணும். புரியுதுங்களா? நமக்கு தேவை வந்து ரெண்டே தான். நம்ம இம்பல்ஸா இருக்கக்கூடாது. நம்ம நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த 50 ரூபா 100 ரூபா மொமெண்டம் கிடைச்சது. ஓகே ரைட். இன்னைக்கு அதே வேணும் அப்படின்னா நடக்குமா? ஓகேங்களா? அந்த பொறுமை நமக்கு வேணும். சரி, நேத்து இருந்து நல்லா இருந்தது, சரி ஒரு ட்ரேட் கிடைச்சது, அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு ட்ரேட் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரி எடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம உள்ள அவசரப்பட்டு யார் முதல்ல உள்ள போய் அவசரப்பட்டு இந்த வாலடைல் சைட்வேஸ்ல என்ட்ரி பண்றோமோ அங்கதான் நீங்க ரிஸ்க் இருக்கும். நீங்க பாருங்க, எல்லா நாளுமே பாருங்களேன், நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் ஃபுல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்குன்னு பாருங்க, எல்லா கிளைண்ட்டுக்கும் டவுட் இருக்கும், எங்க என்ட்ரி பண்ணலாம். நான் எல்லா கிளைண்ட்டும் அதைத்தான் சொல்றேன், சார் இது எப்படி இருக்கு பாருங்க. மார்க்கெட் மிக்ஸ்ட் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரி பண்ணக்கூடாது. இங்க போய் என்ட்ரி கொடுங்க, என்ட்ரி எடுங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டா இருக்குமா? அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? வாலடைல் மார்க்கெட் சொல்லிடுச்சு. அப்ப நமக்கு வந்து மற்ற ட்ரேடர்ஸை விட நம்ம ஒரு ஸ்டெப் ஹெடா இருக்கிறோம். புரியுங்களா? அதை மற்ற காமனா ட்ரேட் பண்ணக்கூடிய இந்தியாவில் கூடிய எல்லா ட்ரேடர்ஸை விட நம்ம ஒரு படி முன்னால இருக்கிறோம். சரிங்களா? அப்ப என்ன நமக்கு தெரியணும்? இன்னைக்கு ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் நம்ம தான் எடுக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கே பாத்தீங்கன்னா 150 ரூபாய் வச்சுக்கிட்டு இப்ப இதுல 150 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுல வந்து என்ட்ரி பண்ண போறேன், 1000 ரூபாயா மாற போதில்லை இன்னைக்கு? மாறாது. ஏன்னா அதுதான் செல் பண்ணிட்டு இருக்காங்க, பைஸ் இல்லைங்க. இதுவே ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தா 30 ரூபா இருக்கிறது 300 ரூபாய் போதும் இல்லையா? புரியுதுங்களா? அப்ப நம்ம சைட்வேஸ் மார்க்கெட், வாலடைல் மார்க்கெட் ட்ரேட் பண்ணவே வேண்டாம். எதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க ட்ரேட் பண்ணணும்னு? புரியுதுங்களா? அது ஒரு ஹேபிட் வைக்காதீங்க. இப்ப நமக்கு மார்க்கெட் செட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஓகேப்பா? இப்ப என்ன நடக்குதுங்க? இப்போ ஒரு செல்லர் வர்றாங்க, ஓகேங்களா? 25,850 இங்க செல்லர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு செல்லர் வரணும். சரி, வந்ததுக்கு அப்புறம் நம்ம கால் சேல மொமெண்டம் வரும். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஹலோ சார், உங்க வாய்ஸ் அப்பப்போ பிரேக் ஆகுதுங்க சார். ஓகே, வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியரா கேக்குதுங்களா? பிரேக் ஆகுதுங்களா? கேக்குது சார், கிளியரா கேக்குது சார். கேக்குது சார், கிளியரா கேக்குது. கேக்குது சார். சார் இப்போ 25,000 ஹலோ சார், ஹலோ சொல்லுங்க சார். 25,700 சிஇல ரொம்ப கிரீனா இருக்கு சார். அப்பனா அதிகமா அந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்களா சார்? ஆமா சார், அது அடுத்த ஸ்டெப்ல வரோம். இப்போ ஆக்சுவலா இதை நீங்க பாத்தீங்கன்னா சார், இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணுங்கிறது மைண்ட்ல கிளியரா எழுதி வச்சுங்க. சரிங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க தப்பா ஒரு நாள் தப்பா வாலடைல் சைட்வேஸ்ல என்ட்ரி பண்ணீங்கன்னா ரிஸ்க் பெரிய ரிஸ்கா மாறிடும். புரியுதுங்களா? வாலடைல் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல உள்ளே என்ட்ரி பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க தான் பொசிஷனை மாத்துறாங்க. புரியுதுங்களா? நம்ம காலையில கால் சைட் மூமெண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா புட் சைடுக்கு மாறிச்சு. கரெக்டுங்களா? இப்ப திரும்ப அப்படியே மெல்ல மெல்ல காலையில ட்ரெண்டான இந்த கால் சைடு திரும்ப அப்படியே முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ட்ரெண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். சரி, ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? இப்ப நமக்கு என்ன தோணுது? இப்ப 4 ஸ்ட்ரைக் பேஸ்ல நம்ம கால் பையர் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இது எப்ப தெரியுதுங்க? இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றது பிஃபோர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படித்தான் இல்லைங்களா? இந்த சைட் செல்லர் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப 5 ஸ்ட்ரைக் பேஸ் செல்லர் வந்துட்டாங்க. அப்படித்தான் இல்லைங்களா? இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுது நமக்கு? இந்த சைடு 5 ஸ்ட்ரைக் பேஸ் லெஸ் இருக்காங்க, இங்க 4 ஸ்ட்ரைக் பேஸ்ல இங்க பையர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு செல்லர் தான். இந்த 25,850 கால் ஆப்ஷன் கிளியர் ஆயிடுச்சுன்னா கால் சைடு அப்படியே மொமெண்டம் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நமக்கு ஒரு சைடு பையர் இருந்தா ஒரு சைடு நம்ம செல்லர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, இப்ப 25,700 அப்படிங்கிற கால் ஆப்ஷன். இங்க என்ன நமக்கு தெரியுதுங்க? நமக்கு 3 டாட்ஸ் கிரீன்ல இருக்கு. அதே மாதிரி இந்த VWAP என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஒரு கலர் கோடிங் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இது என்ன சொல்லுதுங்க?
இந்த 4 பையர்ல 25,700 அப்படிங்கக்கூடிய அந்த கால் பையர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்ப மார்க்கெட் ஃபால் ஆனா கூட 25,700 சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பிடும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சைடு பை பண்ணிட்டாங்க, ஆப்போசிட்ல அதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல் பண்றாங்க. அப்ப இது யார் பண்ண முடியும்? இன்ஸ்டிடியூஷன் தான் பண்ண முடியும். ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல்லும் பையும் பண்றாங்கன்னா அது பெரிய இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப அந்த லெவல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. எப்படிங்க? பாட்டம் லெவல் 25,700 கால் ஆப்ஷன் பை பண்ணாங்கன்னா அங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல வருமா இல்ல ஃபால் ஆகுங்களா? இப்ப 25,700 கால் ஆப்ஷன் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, கரெக்டுங்களா? அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆனா கூட அங்க அப்படியே தடுத்து நின்று அதைத்தான் சப்போர்ட் சொல்றோம், கரெக்டுங்களா? இதே மாதிரி ஆப்போசிட்ல இப்ப ரெசிஸ்டன்ஸ் சொல்றாங்க பாரு, அது என்னதுங்க? மேல அப்படியே போயிட்டு இருக்குது, நமக்கு அப்படியே மார்க்கெட் என்ன ஆகுதுங்க? மேல டிராவல் ஆயிடுது. திடீர்னு அங்கிருந்து என்ன ஆகும்? அதால மேல போக முடியாது, திரும்ப பாத்தீங்களா? அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நமக்கு எப்படி கால் ஆப்ஷன்ல பை இருந்தா சப்போர்ட் சொல்றோமோ அதே மாதிரி என்னதுங்க? புட் ஆப்ஷன்ல பை வரணும். புரியுதுங்களா? புட் ஆப்ஷன்ல பையர்ஸ் இருக்காங்க, அங்க இந்த மாதிரி கலர் கோட் இருந்ததுன்னா தான் அதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ கால் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? இங்க எப்படி நீங்க பாத்தீங்களோ இதே மாதிரி கால் ஆப்ஷன்ல இந்த மாதிரி நம்ம ரெட் டாட்ஸும் அந்த ரெட் கலர் கோட் இங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ல இதே மாதிரி எங்க இருக்கும்? இந்த சைடுல இருக்கும், ஆப்போசிட்ல. அப்பதான் ரெசிஸ்டன்ஸ். இப்ப என்ன நடக்குது பாருங்க, ஒரு சின்ன கால்ஸ்ல மொமெண்டம் வந்திருக்கு, கரெக்டுங்களா? பாருங்க கொஞ்சமா அங்க மொமெண்டம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? மார்க்கெட் போக முடியல. ஏன் போக முடியல? இங்க பாருங்க செல்லர்ஸ். பாருங்க இப்போ அந்த 2 டாட் இருந்து 3 டாட்டா மாறி இருக்கு. இங்க ஒரு பையர் வர, கரெக்டுங்களா? மார்க்கெட் இப்ப அதே ஜோன்ல தான் இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? கால் ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபால் ஆக ஆரம்பிச்சு, புட் ஆப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சு, கொஞ்சமா ரைஸ் ஆகும். ஏன்? இங்க ஒரு பையர் வந்துட்டாரு, கரெக்டுங்களா? இதே பையர் இந்த ஒரு கிரீன் ஐ டீம்ல அங்கேயும் கிரீன் வந்து, ஏ டீம்லயும் கிரீன் வந்து, இந்த ஓ டீம்ல கிரீன் அப்படியே எப்படி ஒரு படையை கேப்சர் பண்ற மாதிரி கேப்சர் பண்ணிட்டே வந்தாங்கன்னா மார்க்கெட் அக்ரெசிவ் ஃபால் ஆகும். ஓகே, இது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார், இது கிளியர் சார். எஸ் சார். சார் சிவா ஹியர். ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ ட்ரெண்டை பார்த்துட்டு நம்ம டேபிள் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம எஸ்டிஆர் பார்ப்போம் அப்படின்னா சார். எஸ்டிஆர்ல வந்து நமக்கு கிரீனும் ரெட் இருக்குல்ல லைன். ஆமா. ஸோ கிரீன் லைன் வந்து அபோவ் ஐ மீன் 0க்கு மேலே கிரீன் லைன் ஃபுல்லாக போயிட்டு இருந்தால் புல்லிஷ் வந்துடும், அப்போ தானே? ஆமா ஆமா, கரெக்ட். ஃபைன் சார். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணலாம் சார், கொஞ்சம் மேலே இருக்குல்ல சார் நம்ம ப்ரைஸ் பிஓசி. ஆமா, அதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த எம்எஸ்சி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி ஃபுல்லா பார்த்தலாம் சார், அப்புறம் உங்களுக்கு எஸ்டிஎஸ் சொன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கு, புரியும். புரியுதுங்களா? தேங்க்ஸ் சார். இப்போ பாருங்க, இப்போ எம்எஸ்சி நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ என்ன நடந்துச்சுங்க? இந்த ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துக்கு முன்னால இங்க ஒரு பையர் இருந்தாங்க, கரெக்டுங்களா? இந்த பையர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? 3 டாட்ஸ் இருந்த அங்க செல்லர்ஸ் பொசிஷனை வைண்ட் அப் பண்றாங்க. ஓஹோ, ஏதோ அங்க ட்ரெண்ட் மாறுற மாதிரி தெரியுது, என்ன பண்றாங்க? எக்ஸிட் பண்றாங்க, கரெக்டுங்களா? அந்த 3ல இருந்து 2 வந்தா அந்த பொசிஷனை கட் பண்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப என்ன இருக்குது? அங்க திரும்பவும் 3. அப்ப என்னமோ இந்த பர்டிகுலர் ஜோன்ல அங்க என்னமோ ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்ல அங்க அவங்களுக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட் மேல போகாதுன்னு நினைக்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த இடத்துல திடீர்னு நீங்க வந்த பையர் அந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு, புரியுதுங்களா? ஏன்னா பையர் செல்லர் இந்த சேர்ந்தாதான் மார்க்கெட். இந்த செல்லர் இன்னும் எக்ஸிட்டே ஆகல, இவர் எக்ஸிட் பண்ணாதான் மொமெண்டம் வரும், புரியுதுங்களா? அந்த 850 அப்படிங்கிற செல்லர் எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகலைன்னா நிக்கீங்க மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்கும். சின்ன டவுட்டுங்க சார். சார் இப்போ 25,700 வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டுமே இருக்காங்க, வெவ்வேறு இருக்காங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 25,750 சம்திங் போயிட்டு இருக்குங்க. இப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுங்கிறீங்களா சார், சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவீங்களா சார்? ஓகே, அதை தானே சொல்றேன். இப்போ 25,700 பாருங்க, இப்போ அந்த 25,700 மேலே தான் இருக்குதுங்க. ஆமா சார், புரியுதுங்க. இது எப்படி சப்போர்ட்? இப்போ 25,700 கால் ஆப்ஷன், அங்க கால் ஆப்ஷன் பை பண்ண என்ன கான்செப்ட்?
மார்க்கெட் மேல மூவ்மெண்ட் ஆகும் தானே பை எடுக்கிறாங்க. ஆமாங்க சார். அதாவது நிப்டி மேல மூவ்மெண்ட் ஆகும் நினைச்சு பை எடுக்கிறாங்க. அப்படித்தான் விஷயம் இல்லைங்களா? அப்ப அது சப்போர்ட்டுங்களா ரெசிஸ்டன்ஸுங்களா? சப்போர்ட்னா ஓட்டத்துல பேர் சப்போர்ட். உங்களுக்கு இப்ப அப்பா அம்மா நம்மளை சப்போர்ட் பண்ணி புஷ் பண்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க? உங்களை அப்படியே தாங்கி நம்மளை வந்து மேல தூக்கி விடுறாங்க. அதுக்கு பேர் தான் சப்போர்ட். அப்போ 25,700 அப்படிங்கிற பை எடுத்திருக்காங்க. கால் ஆப்ஷனை பை எடுத்திருக்காங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகும்னு பை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த மார்க்கெட் கீழே ஃபால் ஆகாத மாதிரி பிடிச்சு வச்சிருக்காங்க. சப்போர்ட் புரியுதுங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ்னா ஆப்போசிட்ல இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு அங்க தடுத்து நிறுத்தினா அது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்க சார். இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும் சார். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஆமாங்க சார். இப்ப அந்த டவுட் என்னன்னா சார், அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 720 அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்குங்க சார் நிப்டி. இப்போ அங்க வந்துட்டு ரெண்டு பக்கம் செல்லர்ஸ், ஒரு பக்கம் பையர்ஸ் ஒரு பக்கம் செல்லர்ஸ் இருந்தாங்க. மார்க்கெட்டு அந்த 750 தாண்டி 700 தாண்டி அங்க சப்போர்ட் மேல போயிட்டு இருக்குது. 750 வரைக்கும் தான் போகுன்றது கணக்குங்களா சார்? இல்ல ஓகே பாருங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ 700 நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணல 650 700 அந்த ரேஞ்சில இருந்து இப்போ 720 வரைக்கும் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த எம்எஸ்சி என்ன சொல்லுதுன்னா 25,800 கால் ஆப்ஷன் வரைக்கும் மொமெண்டம் வரலாம்னு சொல்லுது. 850 கால் ஆப்ஷன் 100 பாயிண்ட் ஏறலாம்னு சொல்லுது. ஓகேங்க சார். புரியுதுங்க சார்? இங்க இருந்து மார்க்கெட் மேல ரைஸ் ஆகும். புரியுதுங்களா? ஓகேங்க சார். இங்க இருந்து மார்க்கெட் 100 பாயிண்ட் மேல வந்து ரைஸ் ஆகும்னு சொல்லுது. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. கரெக்ட்டுங்களா? இனி அடுத்ததுதான் என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி பாயிண்ட் என்ன பண்றோம், ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேல வரும். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய எஸ்டிஆர் லைன். எஸ்டிஆர் லைன் என்ன சொல்லுது அப்படின்னாங்க, இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 2 லைன் இருக்கு இல்லைங்களா சார்? இப்ப என்னன்னா நமக்கு வந்து அந்த எஸ்டிஆர்ல வந்து 0க்கு மேல ஒரு லைன் இருக்கணும், 0 கீழே ஒரு லைன் இருக்கணும். சரிங்களா சார்? அந்த கிராஸ் ஓவர் தான் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட். இப்ப ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அதான் சொல்லுதுங்க, அங்க வந்து கால் ஆப்ஷன் பை எடுங்கன்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? இங்க எஸ்டிஆர் என்ன சொல்லுது, எஸ்டிஆர் இப்ப என்ன சொல்லுது, இப்ப கால் ரைஸ் அப்படின்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும், அங்க கால் ஆப்ஷன் தான் பை எடுக்கணும். இப்ப இதுல எங்க பை எடுக்கலாம் பாருங்க. இப்ப காலையில இருந்து பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள 3 டைம் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா அன்னத டே ஃபுல்லா நீங்க அவாய்ட் பண்ணணும். எப்படிங்க எஸ்டிஆர் பாருங்க 1 2 3 மொதல் 10 நிமிஷம் 3 தடவை கிராஸ் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். 1 2 3 புரியுதுங்களா? இந்த மாதிரி நமக்கு குயிக்கா கிராஸ் ஆகவே கூடாது. எஸ்டிஆர் பொறுத்தளவு 2 கிராஸ் நடக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கால் ஆப்ஷன் வந்து புட் ஆப்ஷன் மாறிச்சு, வேலை முடிஞ்சு. இல்ல புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் மாறிச்சு, வேலை முடிஞ்சு. 3 தடவைக்கு மேல கிராஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தங்க, அங்க அல்கோ ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கு, இந்த பிரைஸ் இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ண, நீங்க எஸ்டிஆர் பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன தெரியுதுங்க, 3 தடவைக்குமே கிராஸ் ஆகுது. அதனால என்ன, காலையில இருந்தே பாத்தீங்கன்னா மார்க்கெட் வாலடைல், சைட்வேஸ், பை செல் மாறிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இதைத்தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லயே இந்த மாதிரி 3 டைம்ஸ்க்கு மேல கிராஸ் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே பாருங்க, திரும்ப வாலடைல் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு டே ஃபுல்லா இப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மொமெண்டம் வந்து பாருங்க அந்த அளவுக்கு ஸ்பீடா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க, இங்க இருக்கிற செல்லர் 25,800 இந்த செல்லர் வந்து விடவே மாட்டேங்கிறார். அந்த பொசிஷன் மேல வந்தா திரும்ப அங்க செல் பண்றாரு. ஆனா நமக்கு எவ்வளவு கேப் இருக்கு, இன்னும் 100 பாயிண்ட் ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அந்த மொமெண்டத்தை அவர் வந்து விட மாட்டேங்கிறாரு. 2 டாட் இருக்கு, 3 டாட் இருக்கு, பொசிஷனை பில்டப் பண்ணிட்டே இருக்காரு. புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றோம், ஒரு சைடுக்குள்ள கிரீன் வரட்டும், ஒரு சைடுக்குள்ள ரெட் வரட்டும், அப்புறம் என்ட்ரி எடுங்கன்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப சப்போஸ் நமக்கு ஒரு சைடுக்குள்ள கிரீன் வந்துருச்சு, ஒரு சைடுக்குள்ள ரெட் வந்துருச்சு. கரெக்ட்ல? இப்ப எங்க என்ட்ரி பண்ணணும், இப்ப எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகிறதா ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இங்க பாருங்க, இப்ப கிராஸ் ஓவர் ஆயிட்டு மேல வருது பாத்தீங்களா? இப்ப ஆக்சுவலா என்னாச்சு, கிராஸ் ஓவர் எங்க இருக்கு, ஆனா அது மேல வந்த பாயிண்ட் எங்க மேல வந்திருக்கு, இன்னும் மேலே வரல. இப்ப இந்த ஒரு சின்ன ஒரு பிளிப் மாதிரி வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா? இது தெரியுதுங்களா? இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகுது. இப்ப இந்த இடத்துலதான் 0 கீழே வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 0 கீழே வர்றப்ப நீங்க என்ட்ரி பண்ணதான் வச்சுக்கலாம். இப்ப என்ட்ரி பண்ணீங்க, எந்த கேண்டில் என்ட்ரி பண்ணிருப்பீங்க, இங்க எப்படி 124 என்ட்ரி பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா?
இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நம்ம என்ன நமக்கு தேவைங்க? ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் ஸ்டாப் லாஸ், இவ்வளவுதான விஷயம். இதுதான் டிஃபிகல்ட்டி இருக்குங்களா? சரி, இங்க வந்து இந்த இடத்துல பாக்குறீங்க, இந்த கால் ஆப்ஷன் ஃபுல்லா ஒன் சைடு கிரீன் இருக்கு, ஒன் சைடு ரெட் இருக்கு எம்எஸ்பில. அடுத்து நீங்க எஸ்டிஆர் பாக்குறீங்க, எஸ்டிஆர்ல இந்த மாதிரி கட் ஆகணும். இதைத்தான் நான் சொல்றோம் ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் சொல்றோம். புரியுதுங்களா? இந்த கட் பண்ணிட்டு 0 கீழே வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். இல்ல நீங்க கட் பண்ணான்னு என்ட்ரி எடுக்கிறதுனால என்ட்ரி எடுக்கலாம். புரியுதுங்களா? 0க்கு மேல 0 கீழே வர்றப்போ இன்னும் நமக்கு ஒரு அடிஷனல் கன்ஃபியூஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்க இந்த இப்ப இந்த கிராஸ் விட்டு இந்த 0க்கு மேல வர்றப்ப எடுக்கிறீங்கன்னா எங்க எடுத்திருப்பீங்க? 124 என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அடுத்து நமக்கு என்ன தேவை? நமக்கு அங்கிருந்து டார்கெட். அப்ப டார்கெட் எவ்வளவு பர்சன்ட்ங்க? என்ட்ரில இருந்து 10% டார்கெட். இப்ப ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? ஸ்டாப் லாஸ் நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பீங்க? ஸ்டாப் லாஸ் இப்ப 124 என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ஏன்னா என்ட்ரி எடுக்கிறப்போ இல்ல கிளியரா இருந்தா தான் என்ட்ரி பிளேஸ் பண்ண முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுவோம், நம்ம நிஃப்டி டெய்லி போஸ்ட் பண்றோம்ல, நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் பண்றோம். எதுக்காக க்ளோஸ் பண்றோம்? நிஃப்டி டெய்லி போஸ்ட் பண்றோம், கரெக்டுங்களா? அதே தான் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்பீட் பண்றோம். இப்போ அப்ப நம்ம என்ன நடக்குது? நம்ம சைக்காலஜிக்கலா அங்க வந்து நம்ம ட்ரேடுக்கு ரெடி ஆயிடும். அதான் ட்ரேட் பிளான். புரியுதுங்களா? ஈவினிங் ஒரு தடவை பாக்குறோம், காலையில ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறோம், திரும்ப அதே மாதிரி மைண்ட் செட் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 தடவை நமக்கு அந்த வீடியோ பாக்குறப்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா நீங்க ட்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? அவ்வளவு. அப்ப என்ன பண்றாங்க? இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0 கிராஸ் ஆயிருச்சு, என்ட்ரி எடுத்துடுறீங்க 124. அடுத்து நமக்கு என்ன தேவை? எங்க டார்கெட், எங்க ஸ்டாப் லாஸ்? இப்ப 124ல 10% 12 பாயிண்ட், அப்படிதான் இல்லைங்களா? அப்ப 136 வந்தா கட் பண்ண போறோம். புரியுதுங்களா? இல்ல 136 வரல, அப்ப ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது? ஸ்டாப் லாஸ் சில கிளைண்ட் என்ன பண்றாங்க, 5% 10% ஃபிக்ஸ் பண்றாங்க ஸ்டாப் லாஸ். அப்படி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா ஸ்டாப் லாஸ்? ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் 1% தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும், சில நேரம் பாத்தீங்கன்னா 50% ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ரீசன்ட் கேண்டில் லோ. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதோட ரீசன்ட் கேண்டில் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப 119 தான் ஸ்டாப் லாஸ். இப்ப 124 என்ட்ரி பண்ணீங்கன்னா 119 எவ்வளவு பாயிண்ட்? 5 பாயிண்ட் தான். 5 பாயிண்ட் கிடைச்சா வெளியே வந்துட வேண்டியதான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் நீங்க எடுக்கக்கூடாது. ஒரு தடவை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா மினிமம் நீங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அடுத்த என்ட்ரிக்கு. இது என்ன பண்ணக்கூடாது? திரும்ப திரும்ப ட்ரேட் பண்ணீங்கன்னா ஓவர் ட்ரேட் ஆயிடும். புரியுதுங்க? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கண்டிப்பா பண்ணியாகணும். புரியுதுங்க? அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறாங்க? ஃபர்ஸ்ட் எம்எஸ்ஐ பாக்குறோம். ஒன் சைடு கிரீன் இருக்கு, ஒன் சைடு ரெட் இருக்கு. சரி, ஓகே, வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாங்க? அடுத்து எஸ்டிஆர் பாருங்க. எஸ்டிஆர்ல இப்ப என்ன இருக்குங்க? இப்ப கால் ரைஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு 0க்கு மேல இருக்கு, ஒன்னு 0 கீழ் இருக்கு. இப்ப 122 இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா இப்ப எஸ்எல் எங்க வைப்பீங்க? இப்ப 122 இருக்கு, சரிங்களா? இப்ப நீங்க பாக்குறீங்க, இப்ப எஸ்எல் எங்க வைப்பீங்க? சார். ஓகே, கரெக்ட். இங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த லோ 114.75. அப்ப 22 பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இங்க எப்படி 10% நமக்கு வந்துச்சுங்க ஸ்டாப் லாஸ்? 10% வைக்க தேவையே இல்லையே, எதுக்கு எக்ஸஸா வைக்கிறீங்க? புரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். வாலட்டில் ஹை ஸ்டாப் லாஸ், வாலட்டில்னா கம்மி ஸ்டாப் லாஸ். நீங்க எல்லாத்துக்கும் 10% 20% வச்சீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்றோம்? அந்த ஸ்டாப் லாஸ் டைனமிக்கா வச்சுக்கிறோம், ஆனா டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்க? இப்ப 122 அப்படின்னா அப்போ அங்கிருந்து நமக்கு வந்து 10% எவ்வளவு வருதுங்க? அங்கிருந்து 12 பாயிண்ட். அப்ப 134 வந்து என்ன பண்ணிடலாம்? போர்ஷன் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்ப எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? போர்ஷன் 134 வந்துருச்சு, கட் பண்ணிட்டீங்களா? முப்பத்தி 34 ஃபுட் சைடு சார்.
சார் ஹலோ சார் சார் ஓகே பாருங்க. ஆக்சுவலி இங்க வந்து 134 புட் ஆப்ஷன் சைடு பாருங்க. ஆக்சுவலி இப்ப என்ன ரேட் போயிட்டு இருக்கு 127 புரியுதுங்களா? அப்ப இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப 122க்கு என்ட்ரி பண்ணீங்கன்னா எங்க ட்ரையல் பண்ணணும்? இப்ப 127 வந்துச்சுன்னா 5% வந்துருச்சு இல்லைங்க. அப்ப என்ன பண்ணணும்? 122க்கு நீங்க ட்ரையல் பண்ணிக்கணும். யார் எடுத்தீங்க எல்லாரும்? இப்ப 128 இருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பார்த்தோம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல பையர் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ 4 ஸ்ட்ரைக் பேஸ்ல இங்க கிரீன் இருக்கு, அப்போ பை பண்ணிட்டாங்க. இங்க ஆப்போசிட்ல ஃபுல்லா செல்லர் இருக்காங்க. இப்போ 25,700 அந்த சப்போர்ட்டா இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோங்க? நமக்கு ஒன் சைடு ஃபுல்லா கிரீன் வந்து ஒன் சைடு ரெட் வந்தா தான் என்ட்ரி. கரெக்டுங்களா? அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான அந்த இண்டிகேஷன். இப்போ மார்க்கெட் நமக்கு இங்க சைட்வேஸ் தான் இருக்கு. ஆனா என்ன பண்றோம்? இங்க என்ட்ரி எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? இங்க ஏற்கனவே 4 ஸ்ட்ரைக் பேஸ்ல பைஸ் இருக்காங்க. மார்க்கெட் இங்க இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ 25,800 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது இந்த மார்க்ல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? என்ட்ரி எடுத்துறோம். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் எங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? ஸ்டாப் லாஸ் டார்கெட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவசரப்பட்டு நம்ம கம்மியான ஸ்டாப் லாஸோ இல்ல வந்து நம்ம சில கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாங்க, இந்த காலையில் எடுக்கிற பொசிஷன் வந்து அது 30% வந்தாலும் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு நாள் இப்ப மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு 30-40% வந்து வருது. ஓகேங்களா? ஆனா என்ன ரிஸ்க் அப்படின்னாங்க, அது எல்லா நாளும் வருமா? அதான் விஷயம். நம்ம சில நாள் பார்த்தா நம்ம அதுல 10% வருது. கரெக்டுங்களா? அப்ப நம்ம பிக்சடா 10% வச்சுட்டீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்டா அதுல வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப என்ன பண்றோம்? நம்ம ஒரு பிக்சடா 10% வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட் அக்கமுலேட் ஆனதுக்கு அப்புறம், ப்ராஃபிட் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்க, இப்ப இந்த ஸ்டாப் லாஸ் இப்போ நமக்கு என்ன இருக்கு? 114.75 இருக்கு. இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் டிவைஸ் பண்ணோம்னா எந்த பிரைஸுக்கு நம்ம மாத்தணும்? ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் இப்ப 128 வரைக்கும் போச்சு. கரெக்டுங்களா? அங்கிருந்து 5% டிராவல் ஆயிருச்சு. இப்ப அங்கிருந்து இறங்குச்சுன்னா எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுவீங்க? 122 என்ட்ரி. கரெக்டுங்களா? இப்ப என்ன ரேட் போயிட்டு இருக்குது? இப்ப 127 போயிட்டு இருக்கு. அப்படியே 128 வரைக்கும் வந்தது. கரெக்டுங்களா? இப்போ 114 ஸ்டாப் லாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ். இப்ப அந்த மொமெண்டம் வந்துருச்சு. அங்கிருந்து மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இப்ப ஸ்டாப் லாஸ் அப்படியே வச்சிருப்பீங்களா, மாத்துவீங்களா? உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது என்னதுங்க? ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ற ஒரு டூல். புரியுதுங்களா? நீங்க ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நீங்க ரிவைஸ் பண்ணிடணும். எங்க ரிவைஸ் பண்ணணும்? 122 என்ட்ரி பண்ணீங்க, அதே பிரைஸ் கொண்டு வந்துருங்க. இப்ப ஏதாவது ரிஸ்க் ஏதாவது இருக்குங்களா? இப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து 122ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு ரிஸ்க் வர போகுதா? இந்த புரோக்கரேஜ் தான் கொடுக்க போறோம். கரெக்டுங்களா? பட் வேற ஏதாவது ரிஸ்க் ஏதாவது இருக்கா? இல்ல. அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான். இப்ப நம்ம கண்ணுனால பாக்குறப்போ அந்த பிரைஸ் மேல போயிட்டு அங்கதான் நிக்குது. 122 வரல வந்ததுன்னு எக்ஸிட் பண்ண போறோம். அவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து அதை வந்து எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த எமோஷனலா இப்ப நேற்று ட்ரேட் பண்ண இன்னைக்கு ட்ரேட் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்து மாதிரி எடுத்தீங்கன்னா போதும். நேரத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு மினிட் ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க சில கிளைண்ட்ஸ் எல்லாமே. சரி, ஓகே, அவங்க ஸ்கேல்பிங் பண்றாங்க, கரெக்ட் தான். பட் ஏதாவது ஒரு ட்ரேட் பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு அடிச்சா அது ரிஸ்க் தான் இல்லைங்க. அதுக்காக சொல்றோம், கொஞ்சம் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. நம்ம சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 16,500 வச்சுட்டு அவங்க 7 லட்சம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன்னா 20,000 வச்சு நம்ம 2 லட்சம் பண்ணாதான் ஆப்ஷன் ஸ்டாரோட மைலேஜா இருந்தது. மேக்ஸிமம் பண்ண கிளைண்ட் அதுதான் ரெக்கார்ட். இப்போ அதை வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து பீட் பண்ணியிருக்காரு. வெறும் 16,500 வச்சுட்டு 7 லட்ச ரூபாய் பண்ணியிருக்காரு போன மாசம் மட்டும். புரியுது சார்? இது எல்லாமே ரொம்ப சிம்பிள். இதுல என்ன இருக்கு? இப்ப நம்ம உங்க கண்ணுனாலதான் பார்த்து நான் சொன்னேன். வேற ஏதாவது நம்ம ஏதாவது பாக்குறோமா? இதுல வந்து என்ன உள்ள இங்க அங்க பைசல் பண்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை பாக்குறோம். இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுதான் விஷயம். இதை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா? எனக்கு இந்த ரிஸ்க் ஓகேவா இல்லையா?
இப்போ இதுல ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ண முடியுமா? இப்போ ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸே போடுறது இல்லையா? சில கிளைண்ட் 0 வரைக்கும் விடுறீங்களா? அப்படி எதாவது பண்றீங்களா? நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்க மைண்டிங் கூட வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்தா கட் பண்ணுவேன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம், நீங்க உள்ளே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா இங்க ஹிட் ஆகுதா? ஆகல. இப்ப 114 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உடனே தடால ஒரே கேண்டில் ஃபால் ஆயிட்டா திரும்பிச்சுங்க, வரல. புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்ட் ஸ்டாப் லாஸ், அதனால வராது. புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றோம், என்ட்ரி எடுக்கிறீங்க, எடுத்துட்டு என்ன பண்றீங்க, ஒரு ரீசன்ட் கேண்டிலுக்கு லோ, அதான் ஸ்டாப், அதான் சரியான முறை. நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருந்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, 20% டெய்லி 20, இதே 5% 10% சென்செக்ஸ் வச்சீங்கன்னா என்ன ஆகும், ஒரு செகண்ட்ல ஹிட் அடிச்சு போயிடும். அப்படி இல்லைங்களா? இப்ப நிப்டிக்கு வைக்கிற ஸ்டாப் லாஸ் அதே 5% கூட சென்செக்ஸ் வச்சு பாருங்க என்ன ஆகும். நிப்டியோட டபுள் மூவ்மெண்ட் சென்செக்ஸ், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிப்டி வந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து டபுள் மூவ்மெண்ட் ஆகும். இது நம்ம சென்செக்ஸ். இப்போ இதுல நிப்டியில வந்து நமக்கு வந்துங்க, இங்க வந்து 5% நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா அதுல எவ்வளவு வைக்க வேண்டியது வரும், அதுல 10% வைக்கணும். ஆனா நீங்க பர்சன்டேஜ் வைஸ் வைக்கவே கூடாது. என்ன பண்ணணும், ரீசெண்ட் லோ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன் இங்க இருக்கு இல்லைங்களா, இப்போ ரீசெண்ட் லோ, இப்போ 114 ரீசெண்ட் லோ, இப்போ 128 சொன்னோம் கரெக்டுங்களா? அப்ப 120 இருந்து இறங்க ஆரம்பிக்குது. அப்ப இங்க வைக்கணும், எங்க என்ட்ரி பண்ணீங்களோ அதுதான் ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு 5% வந்துருச்சு கரெக்டுங்களா? நீங்க அங்கேயே புக் பண்றதுனா புக் பண்ணிக்கலாம். இல்ல இறங்குச்சுன்னா எங்க எக்ஸிட் பண்ணணும், இல்ல எனக்கு 10% கேரண்டி எனக்கு வேணும். இப்ப நம்ம பார்க்கல 5% மூவ்மெண்ட் ஆச்சா ஆகுங்களா? மினிமம் 5% மூவ்மெண்ட் ஆகுது. இவ்வளவு சைட்வேஸ் மார்க்கெட்ல 5% மூவ்மெண்ட் ஆகுது. புரியுதுங்க? இதுவே ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து அப்படி நிக்காம போயிருக்கும் கரெக்டுங்களா? இப்போ நம்ம அங்க போயிட்டு 5% வேணும் எனக்கு, அங்க வந்து 10% வேணும், இல்ல 20% வேணும், இல்ல ஃபுல்லா வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், அது அப்படியே மேல போனா போயிட்டு போகுது. நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டாப் லாஸை நீங்க நகர்த்தி மேல கொண்டு வரணும். இதைத்தானே சொல்றோம் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்றதுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப இனிஷியல் ஸ்டாப் லாஸ் ஒன்று வேணும் இல்லையா? இந்த இனிஷியல் ஸ்டாப் லாஸ்க்காக தான் இப்போ புதுசா ஆப்ஷன் என்ன பண்ணிருக்கோம், இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல லோன் மார்க் பண்ணது பாத்தீங்களா, அப்படியே என்னது ரீசன்ட் கேண்டில் லோ இதுதான் நம்ம சொல்றது. அப்போ நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் நீங்க ஸ்டாப் லாஸ் பொசிஷன், நான் எனக்கு 10% எனக்கு வேணும், 20% வேணும்னா ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த லோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லோ தான் இனிஷியல் ஸ்டாப் லாஸ். அடுத்து என்ன பண்றீங்க, எங்க என்ட்ரி பிரைஸோ அந்த பிரைஸ் எப்போ ஒரு 5% மேல போகுது இல்லைங்களா, 5% மேல போய் என்ன பண்ணிக்கலாம், உங்க என்ட்ரி பிரைஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்றோம், ரிஸ்கை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸா இருக்கு கரெக்டுங்களா? அதாவது என்ன வாலட்டலா இருக்கு, அது ஒரு சைட்வேஸா இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ட்ரெண்டிங் வந்த மாதிரி வந்து திரும்பிடுது கரெக்டுங்களா? ஒரே காரணம் வந்துட்டு அப்படியே ஃபாலோ. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேரத்துல ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வச்சு மெயின்டைன் பண்ணி. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பாருங்க, எம்எஸ்சில கிளியர் கட்டா என்ன பண்றாங்கன்னு சொல்லுது கரெக்டுங்களா? இதுல நமக்கு இம்பார்ட்டா எங்கெல்லாம் ஸ்ட்ராங் பை பண்ணிருக்காங்க, எங்க ஸ்ட்ராங் செல் பண்ணிருக்காங்க நமக்கு இதுல தெளிவா தெரியுது கரெக்டுங்களா? அப்ப இந்த லெவலுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நமக்கு கால்ஸ்லயே தான் மொமெண்டம் வந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? இப்ப இதுவே மாறுச்சு, இந்த சைட் புட் சைட் வந்துட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இங்க ஐடிஎம்ல தெரிய ஆரம்பிக்கும் கரெக்டுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த புட் ஆப்ஷன்ல திரும்புறது எப்படி நமக்கு தெரிஞ்சது, இங்க இருக்கக்கூடிய ஐடிஎம்ல இருக்கக்கூடிய பையர்ஸ் அந்த இடத்துல வர்றாங்க கரெக்டுங்களா? அப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சா இல்லைங்களா? ஒன்ஸ் இந்த ஐடிஎம்ல பையர்ஸ் வர்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் டைரக்ஷன் மாறுது. அப்ப டைரக்ஷன் மாறினா என்ன நடக்கும், அந்த இடத்துல வாலட்டைலா மாறிடும் மார்க்கெட், அவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாலட்டைல் அப்படிங்கிறது அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்க, அந்த நேரத்தில் நடக்கிறது தான் வாலட்டைல். புரியுதுங்களா? இப்ப மார்க்கெட் இப்ப கால் சேல் இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா கால் சேல தான் மொமெண்டம் ஆகும். இதுல தான் டிஃபிகல்ட் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் 5மே செல் இருக்குது, இந்த பக்கம் 4 கிரீன் இருக்கு. அந்த ஒரே ஒரு செல்ல தான் என்ன பண்றாங்க, மார்க்கெட்டை மேல போக விடாம தடுத்து வச்சிருக்காரு. யாரு 25,850 கால் ஆப்ஷன். இவர் மட்டும் தூக்கிட்டாருன்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் 150 பாயிண்ட் ரேலியா. சார் 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 இப்போ பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு சார். இது கால் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஷிஃப்ட் ஆயிருக்கு, லெஸ் தென் 10%, 5%. அது வந்து நம்ம எப்படி கால் சைடு அக்குமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார்?
ஆமா, இது அக்குமுலேஷன் எடுத்துக்க முடியும் சார். இப்படி பாருங்க 126 124 டவுன் சைடு ஷிஃப்ட் அப்படின்னா செல்லர். ஓகே சார். ஆனா இந்த பிரைஸ் 124க்கு மேல இருக்குங்களா கீழே இருக்குங்களா? மேல இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அங்க ஒரு செல்லரை செல் பண்ண விட்டுட்டு அந்த பொசிஷனை எடுத்துட்டாங்க இப்போ ஆக்சுவலா. எதனால நமக்கு தெரியுதுங்க? இங்க எம்எஸ்சி பைல இருக்கு, எஸ்டிஆர் இந்த ரெண்டு லைன்ல 0 மேல இருக்கிற லைன் நமக்கு கிரீன் தான். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபால் பண்ண வர்றாங்க அப்படின்னு இந்த பொசிஷன்ல இருந்து அங்க வந்து சில பேர்த்த எக்ஸிட் பண்ண விட்டுட்டு, புரியுதுங்களா? அங்க லிக்விடிட்டி என்ன பண்றாங்க, அங்க கூட அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பிரைஸ் இந்த 124.50க்கு மேல இருக்கு. கரெக்டுங்களா? இப்ப என்ன ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகுது, கால் சைடுல ஸ்லோவா மூவ்மெண்ட் ஆகுது, ஆனா மூவ்மெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இப்ப நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? எம்எஸ்சி பாக்குறீங்க, எஸ்டிஆர்ல எங்க கிராஸ் ஓவர் ஆகுதோ அங்கதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அது இன்டு மார்க்கர் வருது, ரெண்டு லைன் கிராஸ் பண்ணிட்டு ஒரு லைன் 0 கீழே ஒரு லைன் 0க்கு மேல வரும், அதுதான் என்ட்ரி பாயிண்ட். புரிஞ்சுங்க? இப்போ இந்த என்ட்ரி எல்லாம் முடிச்சிட்டீங்க. எப்படி காலையில ஃபர்ஸ்ட் என்ட்ரி நீங்க முடிச்சாச்சு. அடுத்த ரீஎன்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பாக்குறீங்க, எஸ்டிஆர் பார்த்தாச்சு. இப்போ ரீஎன்ட்ரிக்கு என்ன பண்ணணும்? இந்த பிஓசி பார்க்கணும். பிஓசி என்ன சொல்லுதுங்க? 124.55 சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட் வந்து என்ட்ரி பண்ணிட்டு ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ் இதே 124.50 காசு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரைஸ் கிட்ட தான் இருக்குது, இப்ப இருக்கிற பிரைஸ் கிட்ட தான் இருக்கு. இப்ப இங்க இதுக்கு பக்கம் என்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது அங்கேயே மென்ஷன் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? இப்ப 114.75 அப்படிங்கிறது அங்கேயே மென்ஷன் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் இனிஷியல் ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் அந்த பிரைஸ் மொமெண்டம் ஆச்சு 5%, அதாவது இப்ப 126ல 10% இருக்குது 12, அப்ப 5% எவ்வளவுங்க? 6 பாயிண்ட். கரெக்டுங்களா? 6 பாயிண்ட் மேல வரணும். அப்ப 126 6 பாயிண்ட் 130. 130 வந்து என்ன பண்ணிக்கலாம்? நீங்க என்ட்ரி பண்ண அதே பிரைஸ்க்கு 124.50க்கு அந்த பிரைஸை கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போடுறப்ப ரவுண்ட் நம்பர்ல தான் நீங்க போடணும். இப்ப 124.55 காசுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் 124 இல்ல 125 பிளேஸ் பண்ணுங்க. கரெக்டா இந்த 50 55 வந்து சில நேரம் ஹிட் அடிக்காம போயிடும். புரியுதுங்களா? அதனால நீங்க ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்றது ப்ரிசைஸா நீங்க ரவுண்ட் நம்பரோட பிளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க பார்க்கறோம்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி டேபிளோட சேர்ந்து இருக்கக்கூடிய எஸ்டிஆர் பார்க்கறோம். எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகிறதா ஃபர்ஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரிக்கு தான் இந்த பிஓசி அங்க டச் ஆகி திரும்பறத நம்ம பார்க்கறோம். சரிங்க? இப்போ இந்த பிஓசி ஷிஃப்ட் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ நமக்கு அப் சைட்ல ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்க செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப 142 நமக்கு இங்க புட் ஆப்ஷன் இருக்குன்னா இங்க இருந்து 170க்கு ஷிஃப்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? இப்ப 170 எங்க இருக்குங்க? இங்க இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப காலையில இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகேப்பா, இது நல்லா கவனிங்க. இப்ப இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேண்டில்ஸ் மேல ட்ரேட் ஆகுது. புரியுதுங்களா? அதாவது பிஓசி ஷிஃப்ட் ஆனா என்ன நம்ம சொல்றோங்க? அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அதாவது நம்ம லோ பிரைஸ்ல இப்ப நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இப்ப 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 150 போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே. அப்ப ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணுவீங்களா இல்ல வச்சுட்டே இருப்பீங்களா? அந்த இடத்துல அந்த ப்ராஃபிட் வந்து கட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இங்க 170க்கு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா அங்க ப்ராஃபிட் புக் தான். சரி, அங்க ப்ராஃபிட் புக் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றதுங்க? அந்த கேண்டில்ஸ் மேலேயே ட்ரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தங்க? அங்க திரும்ப ரீஅக்கமேஷன் அங்க திரும்ப வாங்குறாங்க, இல்ல யாரோ ஒருத்தங்கள வாங்க வைக்கிறாங்க. புரியுதுங்க? அப்ப இங்க ரீஅக்கமேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஒரு 4 தடவை இந்த கேண்டில் இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆயிட்டா அப்புறம் அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. இப்போ முதல்ல என்ன சொன்னா பியூ ஷிஃப்ட்னாவே ப்ராஃபிட் புக் தான். கரெக்ட்டுங்களா? அங்க அக்குமுலேட் பண்றப்ப என்ன பண்ணலாம்? அங்க இருந்து என்ட்ரி பண்ணிட்டு 5% டார்கெட், 5% இது ஆப்ஷன் தான். அக்குமுலேஷன் ஜோன்ல என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்லல. புரியுதுங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. உங்களால ஓகே இந்த ரிஸ்க சமாளிக்க முடியும். லோ இங்க இருக்குது. புரியுதுங்களா? 128 120 50 பாயிண்ட் எஸ்எல் வைக்க முடியுமான்னு பாத்துக்கங்க. எஸ்எல் வைக்க முடியாத இந்த என்ட்ரி அட்டன் பண்ணணும். இப்போ ரிஸ்க நம்ம தான் டிசைட் பண்றோம். இந்த ரிஸ்க் என்னால எடுக்க முடியுமா? அதான் என்ன சொல்றோம்? ஸ்டாப் லாஸ் வந்து டைனமிக்கா. புரியுதுங்களா? அப்ப இந்த ரிஸ்க் எடுக்க முடியுமா? 50 பாயிண்ட் எஸ்எல் வைக்க முடியாதுன்னு இதை நம்ம என்ட்ரி பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்? பிஓசி மேல ஷிஃப்ட் ஆனா அங்க ப்ராஃபிட் புக் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த ப்ராஃபிட் புக்னு எப்படி தெரியும்? அந்த பிரைஸ் இங்க 170 ஷிஃப்ட் ஆன உடனே அடுத்து இங்க இறங்கிச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி கேண்டில் இங்கே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கணும்.
இங்கேயே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ ஆகும். ஆனா ஃபாலோ ஆகாம என்ன இருக்கு, திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுத்து மேல மூவ்மெண்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம், அங்க அக்குமுலேஷன் ரீபை பண்றாங்க. புரியுது? அப்ப ரீபை பண்றது என்ன ஆகுது, அங்க மேல மொமெண்டம் ஆச்சு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது பிரேக் ஆகி கீழே வருது. ஏன் பிரேக் ஆகுது, அதுதான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்களா, அது சும்மா ஒரு அங்க அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் இந்த அக்குமுலேஷன் பண்ணிட்டு என்ன ஆகும், மேலேயே போயிட்டு இருக்கும். எப்போ அது நடக்கும், நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் நடக்கும். இன்னைக்கு மார்க்கெட் சைடு கட்டி இங்க கொஞ்சம் ஜோன் மாதிரி கிரியேட் பண்ணி இறங்க ஆரம்பிச்சாங்க, அங்க சென்செக்ஸ்ல மொமெண்டம் வந்தது. புரியுதுங்களா? நமக்கு டாப் சைடு ஷிஃப்ட்னா ப்ராஃபிட், பாட்டம் சைடு ஷிஃப்ட்னா அங்க செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்க. ஹலோ 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 சார். சார் அது விவேப் லைனு கீழே வந்திருக்கு, அதுக்கு என்ன சார் மீனிங்? பிஓசி கீழே வந்ததுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, விவேப் கீழே லைன் கொஞ்சம் மேலே போங்க சார். அந்த விவேப் லைனுக்கு கீழே வந்துருச்சு இல்லையா, அது அது அப்போ என்ன சார் அது? இது எல்லாமே எஸ்எல் வருது. அதாவது இந்த ட்ரெண்டிங் ஃபுல்லா வந்து எஸ்எல் வந்துட்டு பிஓசி ஓகே சார் பண்ணிட்டு இங்க கட் பண்ணுங்க. ஆமாம் சார், இங்க கட் பண்ணா வெளிய வருது, இங்க வரை வெயிட் பண்ணுது. ஓகே சார். ஓகே ஓகே. நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ், லாங்கர் ஸ்டாப் லாஸ். அதாவது இங்க இருக்கு பிஆர் லைன் வந்து மேல, அதனால பிரைஸ் லெவல் ஆகுது. நம்ம இங்க கட் பண்றது வெளிய வருது. ஓகே சார். ஓகேங்களா? பாருங்க, இதுல வந்து டிஃபால்ட்டா நம்ம என்ன பண்றோம், எம்எஸ்சி பாக்குறோம், எஸ்டே கிராஸ் ஓவர் பார்த்தாச்சு. அங்க இருந்து 10% ரீஎன்ட்ரிக்கு பிஓசி யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரீஎன்ட்ரிக்கு யூஸ் பண்றோம். இந்த பிஓசி ஷிஃப்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா, உள்ள கூட இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டி, அவங்க வந்து பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களா, இல்ல செல்லர் அக்ரெசிவா செல் பண்றாங்களா. ஏற்கனவே ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம 142 இருந்து 170க்கு மூவ்மெண்ட் ஆகுனா, டாப் செல் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அங்க ப்ராஃபிட் புக். அந்த 170க்கு அங்க கீழே வராம மேலேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தா திரும்ப ரீபை பண்றாங்க, அக்குமுலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ன ஆகும், அங்கிருந்து 170 174 கிட்ட மூவ்மெண்ட் ஆனா நீங்க அங்க பை எடுத்துட்டு 170 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட், அப்போ இன்னும் அந்த பிரைஸ் மேல மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்க? இப்ப இதுவே வந்து பாருங்க, சில நேரத்தில் டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகும். அதாவது மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும், அது டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த செல்லரை உள்ள ட்ராப் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு அந்த உங்களுக்கு பிக்சர் அனுப்பிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை நீங்க கிளியரா பாருங்க, அதுலயே உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? எனக்கு வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட், என்ன ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ங்க, இதை சொன்னா இதுக்கு எனக்கு இன்னும் 1 மணி நேரம் வேணும். பாருங்க, இந்த திருப்பி ஒரு பையன் வர்றாங்க பாத்தீங்களா, இதுதான் விஷயம். இவங்க அந்த மார்க்கெட்டை மேல போக விட மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்க? மார்க்கெட் ஒவ்வொரு டைம் போறப்ப இங்க ஒரு செல்லர் வராரு, இங்க ஒரு பையர் வராரு. அப்ப என்ன அர்த்தம், இன்சைட் ஆக்டிவிட்டி நடக்குது, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஜோன் அவங்களுக்கு கம்ஃபர்டா இல்லை. யார் கம்ஃபர்டா இல்லை, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு. அப்ப இங்க என்ன பண்றாங்க, ரகசியமா ஆப்போசிட் சைட்ல போய் பை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு நாளைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகுமோ, ஃபால் ஆகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த இடத்துல யாரோ ஒரு 25,800ல பை இருக்கு. புரியுதுங்களா? அப்போ நாளைக்கு இருக்கக்கூடிய சென்செக்ஸ் எக்ஸ்பிரி நிப்டியை கம்பேர் பண்ணி 28,800க்கு மேல போகாத மாதிரி இங்க இருக்கு, இந்த ஜோன் அமைப்பு இருக்கு. புரியுது? ஓகே பாருங்க, இதுல சென்செக்ஸ் வந்திருக்கும். பாருங்க, இதுல சென்செக்ஸ் என்ன இருக்கு, அதே தான் இங்கேயும் என்ன பண்ணணும், உங்களுக்கு 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை, 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் செல்லர். ஆப்போசிட்ல பாருங்க, புட் ஆப்ஷன்ல 3 பை 2 செல், 2 சைடுமே செல்லர் இருக்காங்க. அப்ப என்ன மார்க்கெட் இருக்குங்க, இது கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட். இது ட்ரெண்டே கிடையாது. கேட்டீங்களா? இந்த ட்ரெண்ட்ல வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். இதுல போய் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும், இல்ல மார்க்கெட் சைட்வேஸா இருக்கு, வால்டா இருக்குன்னு இது சொல்லி சாஃப்ட்வேரே சொல்லிருச்சு. கரெக்டுங்களா? எல்லாம் அனலைஸ் பண்ணி ரிசல்ட் மாதிரி சொல்லிருச்சு. இது வெளியே இருக்கிற யாருக்காவது தெரியுமா, இங்க ஆப்ஷனர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? மார்க்கெட் இன்னைக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, வெளியே இருக்க யாருக்காவது தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாறி மாறிட்டு எடுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களை ட்ராப் பண்றதா இந்த மார்க்கெட். இந்த மாதிரி வால்டர் சைட்வேஸ் நீங்க என்ன ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, ஜஸ்ட் என்ன பண்றாங்க மட்டும் பாருங்க, மற்றபடி உள்ள என்ன பண்ணக்கூடாது, எது எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? எப்படி என்ன காலையில இதுலயும் பாருங்க, எக்ஸாக்டா அப்படியே போயிட்டே இருக்கு. திரும்ப இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வாலட்டலா தான் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, நான் 5 மினிட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லை மீண்டும் மற்றொரு சேனல் சந்திக்கிறேன். சரிங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு சொல்லி தரேன்.
சார் நம்ம நிஃப்டி பார்க்கும்போது சென்செக்ஸும் புல்லிஷ்ல இருக்கா, சேம் ட்ரெண்ட்ல இருக்கா அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணுமா இல்ல? அது கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது பெஸ்ட். அதாவது வந்து இப்ப இன்னைக்கு நாளைக்கு சென்செக்ஸ் தான் லீட் ஆகும், புரியுங்க? அதை தான் நிறைய ட்ரேட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணலாங்க, நீங்க வந்து நிஃப்டி ட்ரேட் பண்றப்ப சென்செக்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க. அப்ப இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். இப்ப இதுல சில நேரம் பாத்தீங்கன்னா இப்ப நிஃப்டியில வந்து வாலட்டலா இருக்கும், இங்க சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து சைடு இங்கதான் ட்ரெண்டிங் இருக்குன்னா அது வந்து அந்த அளவுக்கு மொமெண்டம் ஆகாது. பாருங்க, சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டும் ஒரே டைரக்ஷன் தான். ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருந்தா தான் நமக்கு மார்க்கெட் மொமெண்டமே நடக்கும். ரெண்டு மாறி மாறி இருந்ததுன்னா மூவ்மெண்டே ஆகாது, புரியுதா? ஏன்னா இப்ப வந்து இதுல வந்து புல்லிஷன் இருக்கு மார்க்கெட் ரெண்டு, பட் ஆனா இதுல வந்து மிக்ஸ்டன் இருக்கு சென்செக்ஸ்ல. ஆமா, இது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் இருக்குது, மல்டி ட்ரெண்ட் வெயிட்ல இருக்கு, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது, புரியுதுங்களா? இப்ப இங்க இருக்கிறது என்ன சொல்லுது, இதுவும் பாத்தீங்கன்னா மிக்ஸ்டப்பா இருக்கு, இதுவும் மல்டி ட்ரெண்ட் வெயிட்ல தான் இருக்கு. அப்புறம் தான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் பொறுமை, ரெண்டாவது நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன பொறுமை வேணும், ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்தா தான் என்ட்ரி பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பொறுமை, புரியுதுங்களா? அடுத்து நம்பிக்கை, இது கண்டிப்பா 10% போகும், நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது சைக்காலஜி. இந்த ரெண்டு ஃபேக்டர் சேர்ந்தாவே போதும். அடுத்து நீங்க ஆப்ஷன் செல்லரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆப்ஷன் செல்லர் என்ன பண்றீங்க, இப்ப இங்க இருக்கிற எம்எஸ்சி என்ன சொல்லுது, இங்கேயும் செல் பண்ணிருக்காங்க, இங்கேயும் செல் எடுத்துருங்க. நீங்க என்ன பண்ணலாம், டபுள் சைட் செல் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் செல்லருக்கு எம்எஸ்சி வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ் டூல். ஆப்ஷன் பையருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆப்ஷன் செல்லருக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ட்ரெண்ட் தெரியாம நான் உள்ள என்ட்ரி எடுக்க முடியாது, ஆப்ஷன் பையரானும் செல்லர் ஆனாலும். இது என்ன சொல்லுது, கிளியர் கட்டா இன்னைக்கு ரெண்டு பக்கம் செல் பண்றான்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணலாம், நீங்களே பார்த்தா ரெண்டு சைடு செல் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கிள் எடுங்க, புரியுது? இதுவே ஒன் சைடு ஆகுனா என்ன பண்ணலாம், இப்ப சப்போஸ் நம்ம ஒன் சைடு ஃபுல்லா ரெட் இருக்குன்னு என்ன பண்ணலாம், அந்த சைடு மட்டும் செல் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி செல் இருக்குன்னா என்ன பண்ணலாம், இங்க ஸ்ட்ராங்கஸ்டா செல் பண்ணிருக்கான்னு தெரியுது, கரெக்டுங்களா? என்ன பண்ணலாம், 25,700 நீங்க காலையில செல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க இருந்து இன்னும் கூட நீங்க ஒரு அவுட் ஆஃப் தி மணி 300 400 பாயிண்ட் தள்ளி கூட போய் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் அடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் சொல்லிட்டு அடுத்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு இந்த பவர் ஹிஸ்டரி, இந்த பவர் ஹிஸ்டரி என்ன சொல்லுங்க, நமக்கு ஒரு 5 ரீசெண்டா நடந்த ஆக்டிவிட்டிஸ், 5 ரீசெண்ட் ஆக்டிவிட்டி. இது ஹிஸ்டாரிக்கல் கிடையாது, அதாவது ரீசெண்டா நடந்த ஆக்டிவிட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லுது பாருங்க. இங்க கால் ஆப்ஷன் சைடுல 4 லட்சம் கான்ட்ராக்ட், இது ஒரு அப்ராக்சிமேட் தான், 4 லட்சம் கான்ட்ராக்ட் பை பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன்ல 2 லட்சம் கான்ட்ராக்ட் ஷார்ட் செல்லிங்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது, இந்த ரெண்டு டேட்டா என்ன சொல்லுது, மார்க்கெட் இனி ஒரு மொமெண்டம் வந்து கால் சைடு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப அங்க ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுது. இதுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதாவது கால் பையர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுது. இப்ப நீங்க கால் ஆப்ஷன் பை பண்றீங்கன்னா இந்த கால் பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ பை பண்ணீங்கன்னா நமக்கு அதிக ப்ராஃபிட், அதிக அக்யூரசி இருக்கு. இதெல்லாம் எப்ப நம்ம பண்ணணும், நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் தான் பண்ணணும், புரியுதுங்களா? மார்க்கெட் சைடு வேஸாக என்ன பண்ணக்கூடாது, அங்க என்ட்ரி எடுக்க வேண்டாம். சார் இப்போ ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ்லயுமே ஒன் சைடு ஃபுல் ரெட் ஒன் சைடு ஃபுல் கிரீன் இருக்கணுமா, இல்ல ஒன்னுத்துல வந்து 5 சைடு ஃபுல் ரெட் இன்னொரு சைடு ஃபுல் வந்து கிரீன் இருக்கு அப்படின்னா அதுல என்ட்ரி எடுக்கலாமா? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லா கிரீன் ஒரு சைடு ஃபுல்லா ரெட் இருக்கும், அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்ப நீங்க மேல ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறீங்க. இந்த மல்டி ட்ரெண்ட்லயும் நமக்கு புல்லிஷ் ரொம்ப சிம்பிள். இப்போ எஸ்டிஆர் தான் நீங்க பாக்குறீங்க, எஸ்டிஆரோட 1 மினிட் 5 மினிட் ரெண்டும் சேர்ந்ததான் இந்த மல்டி ட்ரெண்ட், புரியுதுங்க? இப்ப என்ன சொல்லுது, வெயிட் சொல்லுது அப்படின்னு அர்த்தம், அதாவது ஃபுல் ஃபோர்ஸா மார்க்கெட் ஏறல, ஆனா அங்க வந்து மொமெண்டம் வரலாங்கிறது தான் எம்எஸ்சி சொல்லுது, புரியுதுங்க? அப்ப என்ன அர்த்தம், ரெண்டுலயுமே புல்லிஷ்னா கால் சைட், ரெண்டுலயுமே பீரிஷ்னா புட் சைட். என்ட்ரி எடுத்து 10% டார்கெட். இப்ப 130 கிட்ட வருது, ஏன் வருது, இந்த இடத்துல இவங்க பை எடுக்கிறாங்க, புரியுதுங்க? அதை கொஞ்சம் கொஞ்சமா நகருது மார்க்கெட் கால் சைட்ல. ஆனா இங்க நடக்குது, நம்ம வந்து கால் சைடு நகருது. இது எப்படி தெரியுது, எம்எஸ்பில நம்ம சொல்லுது, கரெக்டுங்களா? இந்த சைட் பை இருக்கு, இந்த சைட் செல் இருக்கு. அப்ப என்ன கால் சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா 130 வரைக்கும் வந்து இப்ப எவ்வளவு இருக்கு, 128ல இருக்கு, புரியுதுங்களா? நமக்கு ஃபுல்லா வரணும். இந்த இப்ப இங்க இருக்கிற ஒரு செல்லர் மட்டும் எக்ஸிட் ஆனா 100 பாயிண்ட் மார்க்கெட் ரைஸ் ஆயிடும், புரியுதுங்க? அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா அமைப்பும் இருக்கு. அது இந்த கால்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை இருக்கு, அங்க புட் ஆப்ஷன்லயும் செல் பண்ணிருக்காங்க. அதுல யாரு வந்து அதிகமா இருக்காங்க உங்களுக்கு, அந்த கால் செல்லரா கால் பேரம் பாருங்க, கால் பேர் ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க.
அப்போ வந்து உள்ள வந்து யார் இருக்காங்க, உள்ள இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், உள்ள இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கால் பையரோட ஃபோர்ஸ். புரியுது? அப்ப என்ன பண்ணிக்கலாம், சரி அப்ப கால் பைல நீங்க என்ட்ரி எடுத்துட்டு என்ன பண்ணணும், ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ். இப்ப ஸ்டாப் லாஸ் எங்க வந்திருக்கு, இப்ப 118.95 இங்க தெரியுதுங்களா, இந்த கேண்டில் அடுத்து வச்சுக்கலாம். இப்போ உள்ள யார் இயக்குறான்னு தெரிஞ்சா நம்ம ட்ரேட் பண்றது ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? ஓகே சார். சார் ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த பவர் ஹிஸ்டரியில இப்போ ஏதாச்சும் நம்பர்ஸ் இருக்கா சார்? ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடு பார்த்தீங்கன்னா 4,58,000 சம்திங் இருக்கு. பட் இப்போ ஒரு 10 lakhs மேலே கால் பையர்ஸ் வந்தாங்கன்னா அந்த சைடு வந்து ஸ்ட்ராங்கான பையிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நம்பர்ஸ் வேல்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஓகே, அப்படி இது என்னன்னா இந்த ரெண்டுத்தோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி, இந்த கால் பவரும் புட் பவரோட கம்பேரிசன் என்னன்னு பாத்தீங்க. இப்ப 4 லட்சம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஓகே. இங்க புட் சைட்ல 2 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லிங் இருக்காங்க. இந்த ரெண்டுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுதான் இந்த சென்டிமெண்ட். இதுல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கால் பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நேச்சுரலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்க ஒரு சைட் பை பண்றீங்க அப்படின்னா அங்க பையர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. இப்போ கால் சைடு நம்ம வந்து பை எடுக்கணும்னு வச்சுக்கலாம், அங்க பையர் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்களா? ஆப்போசிட்ல கால் சைடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான். இப்போ சிம்பிளா அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. இப்போ சப்போஸ் வந்து கால் சைடுல இருக்கக்கூடிய பவர்ல இங்க வந்து 1 லட்சம் கான்ட்ராக்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே புட் பவர்ல வந்து இங்க நமக்கு 3 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ கால் பவர்ல பாசிட்டிவா இருந்தாலும் 1 லட்சம் கான்ட்ராக்ட் தான் இருக்கு, கரெக்டுங்க. ஆனா இங்க 3 லட்சம் கான்ட்ராக்ட்னா இங்க இருக்கிற கால் பையரை விட இங்க புட் செல் பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன நமக்கு தெரியும், மார்க்கெட் புட் சைடுல இருக்கிற பிரீமியம் கரையும், ஆனா கால் சைடுல மொமெண்டம் ஸ்லோவா இருக்கும். அந்த அளவுக்கு மொமெண்டம் வராதுன்னு சொல்லுது. ஏன், அந்த சைடு பையர் அதிகமா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு சைடு மொமெண்டம் வரணும்னா அந்த சைடு பையர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ புட் சைடுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன நடக்கணும் இந்த இடத்துலங்க, அங்க புட்டை பை பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அந்த பையிங் செல்லிங்கை விட அதிகமா இருக்கும். பாருங்க, இப்போ என்ன வந்திருக்கு, 1 லட்சம் குவாலிட்டி, அது 5 லட்சம் குவாலிட்டி வந்து 5,35,000 கான்ட்ராக்ட் இப்ப இங்க இருக்கு. இப்ப 4,50,000 இருந்து நான் 5,35 இருந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லைங்களா? அங்க பாருங்க 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப என்ன ரேட் இருக்கு? புட் சைடுல -32 காமிக்குது சார். மைனஸ்னு எடுத்துக்கணுமா இல்ல பிளஸ்னு எடுத்துக்கணும் சார்? என்ன காரணமா சார்? இப்ப ஓகே பாருங்க, இது பாசிட்டிவ் வேல்யூ தான் அங்க பை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே சார். இது நான் பாசிட்டிவ் வேல்யூ எல்லாமே அங்க ஷார்ட் செல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அங்க செல் எடுத்திருக்காங்க, ஷார்ட் செல்லிங். செல்லிங்னா புரியுது இல்லைங்க? இப்போ பையிங்னா 100 ரூபாய்க்கு பை பண்றது பையிங். செல்லிங் புரியுது சார், பட் ஆனா மைனஸ் இருக்கே சார், அதான் என்னோட டவுட். அதான் ஷார்ட் செல்லிங், அதாவது வாங்காம ஷார்ட் செல் பண்ணிருக்காங்க. ஓகே சார். அதாவது இது வந்து வித்துட்டாங்க, வித்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரைஸ் இறங்க நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாங்கிக்கலாம், புரியுது? அதாவது இந்த பிரைஸ் இங்க வந்து புட் ஆப்ஷன் எதுக்கு வைக்கிறாங்க, இப்ப நம்ம பை பண்றது எதுக்காக பை பண்றோம், 100 ரூபாய்க்கு பை பண்ணா 150 ரூபா வரும், அங்க லாபம் பார்க்கலாம், அங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வரோம், கரெக்டுங்க சார்? இதே தான் செல்லரும் பண்ணுவாங்க. அவங்க நினைப்பாங்க மார்க்கெட் மேல இருந்தாலும் போகுது, அப்ப புட் ஆப்ஷன் செல் பண்ணா ப்ராஃபிட் பண்ணலான்னு அங்க புட் ஆப்ஷன் செல் பண்றாங்க இல்லைங்களா? இதான் ஷார்ட் செல்லிங் சொல்றோம், புரியுதுங்களா? அப்போ இங்க நான் பாசிட்டிவ் வேல்யூஸ் வருது அப்படின்னு என்ன அர்த்தங்க, அங்க ஷார்ட் செல் பண்றாங்க. இப்ப என்ன நடக்குதுங்க, இது கால் சைடுல பை, இங்க புட் சைடுல ஷார்ட் செல் பண்றாங்க. எதுக்கு பண்றாங்க, அந்த பிரீமியம் எரோட் ஆகும், அங்க கரையும் நினைச்சு இங்க செல்லிங் பண்றாங்க. புரியுதுங்களா சார்? இப்போ இந்த சைட் பை பண்ணி ஆப்போசிட்ல புட் சைட செல் பண்ணாங்க, அது புல்லிஷ் மார்க்கெட் தானே. இதே மாதிரி புட் சைடு ஃபுல்லா பை பண்ணா இந்த இடத்துல பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல புரியுதுங்களா, இங்க பாசிட்டிவ் வருது, இங்க செல் பண்ண ஆரம்பிச்சா தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். புரியுதுங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலை இது, இப்ப இருக்கிற கான்ட்ராக்ட் பொசிஷன், கடைசி 5 கான்ட்ராக்ட் நிலவரம். இது எப்ப வேணா மாறலாம், எப்ப வேணா இது அப்படியே வேணா கம்மியாயிட்டே வரலாம். இப்ப கம்மியான என்ன அர்த்தம், மார்க்கெட் நமக்கு ட்ரெண்ட் மாறும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப மார்க்கெட் எது வரைக்கும் போச்சு, 132 வரைக்கும் போயிடுச்சு. அப்ப இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணி 132 வரும்னு சொன்னா வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான், செஷன் முடிஞ்சதுங்களா? அப்போ அந்த லோ உடைச்சுதான், உடைக்கல.
அப்போ அங்க இருக்க 10% டார்கெட் வந்துருச்சுங்களா? புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம், உள்ள இருக்கக்கூடிய இன்சைட் ஆக்டிவிட்டிஸ், உள்ள எம்எஸ்சி எப்படி செட் பண்றாங்க, எப்படி ட்ரேட், இந்த எம்எஸ்சிக்கு ஆப்போசிட் ட்ரேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் இப்ப நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு டாட்டுக்கு 1000 கோடினா 3 டாட்டா 3000 கோடி. அப்ப இவ்வளவு கோடி போட்டு அந்த பொசிஷன் பில்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் வருதானே பில்ட் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அதை விட சேஃபா எல்லா டாட்டுமே வரட்டும், எல்லாமே ஃபுல்லா அலைன் ஆகட்டும், அலைன் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய 10% போதும். புரியுதுங்களா? இது ஒரு கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம், எஸ்டிஆர் பாக்குறோம். இது டபுள் கன்ஃபர்மேஷன். 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இல்லைங்களா, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், அவசரமே வேண்டாம். புரியுதுங்களா? இப்ப என்ன இருக்குது, மல்டி ட்ரெண்ட்லி புல்லிஷ், மார்க்கெட் ட்ரெண்ட்லி புல்லிஷ். புரியுதுங்க? இந்த மாதிரி பெர்ஃபெக்டா அலைன் ஆகணும். புரியுதுங்களா? அப்படி அலைன் ஆன மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, இப்ப சென்செக்ஸ் இருக்கு, இங்க வெயிட் மிக்ஸ்டப்பா இருக்கு. புரியுதுங்களா? இந்த சென்செக்ஸ்ல அந்த ஃபோர்ஸ் என்ன வரல, இங்க நிப்டில ஏற்கனவே வந்துருச்சு, அது மொமெண்டம் ஆயிடுச்சு, மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு இல்லைங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்க? நீங்க ட்ரேட் எடுக்கிறப்போ இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ், இதை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கு என்ன சொல்றோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிட் பண்ணும்போது டார்கெட் தான், அது மைண்ட்ல இருந்தா தெளிவாக என்ன சொல்றோம், அங்க 10% டார்கெட் வச்சிருங்க. புரியுதுங்க? அப்போ டார்கெட் உங்களுக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. சரியா? நம்ம இங்க லோனு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? இப்ப இந்த கிரீன் கலர் இப்ப ஜூம் பண்ண முடியும் இப்ப இருக்க சார்ட். சரிங்களா? சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த ஜூம் இங்க வச்சிடறாங்க. இப்படி வைக்க வேண்டாம், நீங்க வந்து ஜூம் பண்ணீங்கன்னா கடைசி கொண்டு வந்துருங்க ஜூம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஜூமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபுல்லா அப்படி வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஜூமே ஆகாது. புரியுதுங்களா? ஃபுல் சார்ட் கடைசி வரைக்கும் தெரியும். நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா கடைசில இருந்து இப்படியே நீங்க ஃபுல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசி மட்டும் நமக்கு தெரியும், கடைசி செக்மெண்ட் மட்டும். புரியுதுங்களா? இப்போ புதுசா வந்து ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம், ஆண்ட்ராய்ட் ஆப் நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டோர்ல. சரிங்களா? இந்த குரூப் டிஸ்கஷன் டெலிகிராம் இருந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டோர் ஆப்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க மெம்பரா இருக்கீங்க, அடுத்து உங்களுக்கு என்ன ஆப் வரல அப்படின்னா எங்க வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, 989405, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த சப்போர்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலும் அவங்களே அனுப்பிச்சு வைப்பாங்க. சரிங்களா? அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்ற விஷயத்துல சந்திக்கிறேன். சார் ஒரு டவுட் சார். ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ மல்டி ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் ரெண்டுமே வந்து கிரீன்ல இருக்கு, ஆனா பிரைஸ் வந்து நம்ம பியூஎஸ் லெவல்ல இருக்கா இல்லையான்னு பார்க்காம டைரக்ட் என்ட்ரி எடுக்கலாமா? ஓகே, இப்போ 5% மேல கிராஸ் ஆனா எடுக்க வேண்டாம். இப்போ வந்து 124 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குன்னா அது கிட்ட எடுக்கலாம். எதுக்காகனா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ சப்போஸ் 118 வச்சுக்கலாம், இது வந்து நம்ம பியூஎஸ்ல இருந்து 150 மொமெண்ட் ஆயிருச்சு. அப்ப பியூஎஸ் விட்டு 20% 30% ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆகுது. லேட்டா கன்ஃபர்மேஷன் ஆனா எடுக்கவே வேண்டாம். இதெல்லாம் தான் மார்க்கெட் ரிஸ்க். அதாவது என்னன்னாங்க, இப்போ இங்க இருக்கக்கூடிய இப்போ இந்த மார்க்கெட் ட்ரெண்டும் மல்டி ட்ரெண்டும் இன்கேஸ் மார்க்கெட் திடீர்னு ஒரு கேண்டில் மேல ஷூட் அப் ஆயிருச்சு, அப்போ வந்து நமக்கு லேட்டா கன்ஃபர்மேஷன் ஆனவோ அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரி எடுக்க வேண்டாம். அதெல்லாம் ட்ராப். சரிங்களா? நமக்கு தேவை ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் என்ட்ரி பண்ணணும். பெஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கீங்க, 124. அப்ப என்ட்ரி எடுத்தா எங்க எடுப்பீங்க, 124 கிட்ட என்ட்ரி எடுப்பீங்க. 24 to 125. ஆமா, 124, 126 கூட வச்சுக்கலாம். எதுக்காக அந்த ரேஞ்சில் வச்சுட்டீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், இந்த லோல இருந்து பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும். நீங்க 135ன்னா அது நம்ம டார்கெட்டே 10% தான். அப்ப 124 10%ங்கிறது இங்க எவ்வளவு வருது, அப்போ 136 வருது. நீங்க 136 போய் என்ட்ரி எடுக்கலாமா? புரியுதுங்களா? அங்க என்ட்ரி எடுக்க வேண்டாம். வித்தின் ஒரு மீன், அதாவது இப்ப 124.50னா 125 எடுங்க, 126 கூட ஓகே. ஆனா அதை தாண்டி ரொம்ப தூரம் போனீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்க வேண்டியது. அப்படின்னா அது போய் 7 இறங்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம கிளைண்ட்ஸே ப்ராஃபிட் புக் இடத்துல போய் நீங்க போய் பை பண்ணீங்கன்னா சரியா இருக்குமா? புரியுதுங்களா? அதை நம்ம ப்ராஃபிட் தீர்மானம் பண்றதே என்ட்ரி தான். புரியுதுங்களா? அப்ப என்ட்ரியும் ப்ரிசைஸா வச்சுக்கணும். நீங்க என்ட்ரி கரெக்டா இருந்தா தான் நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் கரெக்டா இருக்கும். ஓகே சார். சார் ஹலோ, சொல்லுங்க சார். சார், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பத்தி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் போடுறீங்களா சார் யூடியூப்ல? அது நான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து அது ஓப்பனா சொல்லக்கூடாதுங்க. அது ஏற்கனவே வந்து ஒரு பெய்ட் கிளாஸ்ல கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கான செஷன் இமேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன்.
இது நம்மளோட அந்த குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்டார் அந்த குரூப்லயே இருக்குங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க அதை பார்த்து டவுட் இருந்தா சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே சார். நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து எப்படி இந்த ரெசிமோனியர் கத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அது டீப் கான்செப்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓகேங்களா? வேற டவுட் தான் கேட்கலாம். இல்ல மீண்டும் மற்ற விஷயங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? சார் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வீடியோ லிங்க் இருக்கா சார் ஆப்ஷன் ஸ்டார்ல? ஹலோ சாட்ல. ஹலோ சொல்லுங்க. ஆப்ஷன் ஸ்டார் சாட்ல ஏதோ வீடியோ லிங்க்ஸ் இருக்கா சார் எஸ்எம்சி கான்செப்ட் பத்தி? ஓகே, இது எஸ்எம்சி கான்செப்ட்டுக்கான இதுல எதுவுமே நாங்க எதுவும் ஓப்பனா சொல்றது இல்லைங்க சார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இன்டைரக்டா தான் சொல்லியிருப்போம் எல்லாமே. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்றது, திரும்ப ரீபே பண்றது, இதெல்லாம் தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். திரும்ப செல் எடுக்கிறது, இந்த பிஓசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னாவே ஸ்மார்ட் மணியோட மூவ்மெண்ட் நமக்கு தெரியும், அவங்க ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியும். ஓகே, இது நம்ம ஆப்லயே வந்து ஒரு பின் போஸ்ட் இருக்குங்க. அந்த பின் பண்ண செக்ஷன்ல பாருங்க ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுல மொத்தம் 6 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அவங்க ஆக்டிவிட்டிஸ் அதை நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். இப்போ நான் சொன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படிங்கிறது பாருங்க. இப்போ சப்போஸ் இந்த பக்கம் கால் ஆப்ஷன் பை இருக்கு, இங்க புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க, கரெக்டுங்களா? இப்போ பிஓசி நம்ம கால் செல்ல டவுன் செல்ல ஷிஃப்ட் ஆனா என்ன நடக்கும்? இப்போ அப் சைட்ல ஷிஃப்ட் ஆனா ப்ராஃபிட் புக்கிங், இது டவுன் சைட்ல ஷிஃப்ட் ஆச்சுனாங்க அங்க செல்லரை ட்ராப் பண்றாங்க. புரியுதுங்களா? அந்த செல்லர் ட்ராப்ங்கிறது ஸ்மார்ட் மணி. அந்த ஸ்மார்ட் மணி அங்க என்ன பண்ண உள்ள ரியாக்ட் பண்றாங்க. அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க? இப்போ அந்த ஸ்மார்ட் மணி அந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க இல்ல உண்மையான செல்லர் தான் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவாங்க? அங்க இருக்கிற பிரைஸ். இப்போ அந்த இடத்துல லோ பிரைஸ்ல ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆன உடனே மேல வந்துச்சு இல்லைங்களா? அந்த பிரைஸ் பிஓசிக்கு மேல வருது. வந்ததுக்கு அப்புறம் தான் 132 வரைக்கும் வருது. புரியுதுங்களா? அப்ப என்ன இருக்கும்? அங்க ஷிஃப்ட் ஆகுது டவுன் சைட்ல, ஆனா பிரைஸ் மேல வந்துச்சு. அப்ப அங்க ட்ராப் பண்றாங்க. புரியுது? இதுல இருந்து ஸ்மார்ட் மணிக்கான உங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும். நம்ம குரூப் இருக்கீங்க, ஆப்ஷன் ஸ்டார் குரூப் இருக்கீங்க, அதுல இமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதுலயே வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கு எல்லாமே. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்ற விஷயத்தை சந்திக்கிறோம். சரிங்க? ஓகே, தேங்க்யூ.